கலங்காத்தால 2 பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? உடற்பயிற்சியாடா? 2 பேரும் ஓடி போயிட்டீங்களா வெளியில்? அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ் ப்ரோவோட காரு. 3 பேர் தான் வந்தோம். திவானா, தமிழ் ப்ரோ. தமிழ் ப்ரோவும் திவாவும் ரூமில் இல்லை. ரீசன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா விட்ட விடியத்திலே 2 பேரும் வெளியில் ஓடிட்டாங்க. என்னத்தை சாதிச்ச நீங்கள்? காலையில் எந்திரிச்சு 12,000 அவ்வளோதான். எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு போன நீங்கள்? பல்லு கூட விளக்கல, பச்சை கஞ்சி குடித்து வந்தீங்களா? வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜி. ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடராக ஆர்ஜி தமிழா சேனலில் பார்த்துருப்பீங்க. மலையக பகுதியில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடங்களுக்கு போய் என்னென்ன இழப்புக்களை வந்து மக்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி பல வீடியோக்களை வந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நியூ இயருக்காக வேண்டி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ போயிட்டு மறுபடியும் வந்து மலையத்துக்கு வந்துட்டோம். அண்ட் சடன்லி இந்த ஒரு பயணம் வந்து தமிழ் ப்ரோவோட காரில் தான். ஸோ நைட்டு வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள். அண்ட் மார்னிங் வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விட்ட விடயத்திலேயே நான் வடியெல்லாம் கொடுத்துறாங்க. இங்கே இன்னும் வருஷம் முடியல. தமிழ் வருஷம் இன்னி தான் ஆரம்பமாகுது, 14ஆம் தேதி. ஸோ அது வரைக்கும் இங்கே தமிழ் மக்களோட கொண்டாட்டங்கள் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. நான் சொல்ல வந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ தமிழ் ப்ரோவும் திவாவும் ரூமில் இல்லை. ரீசன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விட்ட விடியத்திலே 2 பேரும் வெளியில் ஓடிட்டாங்க. அதாவது ஓடிட்டாங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி நினச்சிடாங்க. அதாவது வாக்கிங் போயிட்டாங்க 2 பேரும். வெயிட்டை குறைக்க போகிறாங்களாம், டயட் ஃபாலோ பண்ண போகிறாங்களாம் அப்படின்லாம் சொல்லி பலதும் சொல்லியிருக்காங்க. சொல்லுவானு. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டோம், சாப்பாடை கண்டோன்னு சொன்னால், இன்றைக்கி மட்டும் டயட் ஃபாலோ பண்ணுறத கட் பண்ணி வைப்போம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு திரும்ப சாப்பாட்டில் மூழ்கிடுவானுங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நல்லா வெயிட் போட்டாங்களாம் 2 பேரும். ஸோ 2 பேரும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்காங்கண்ணா. கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறைப்போம். 5 நாளைக்கு நம்ம இங்கே நின்றாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிலோ படி வந்து நம்ம 5 கிலோ வந்து குறைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது தமிழ் ப்ரோவோட காரு. 3 பேர் தான் வந்தோம். திவானா, தமிழ் ப்ரோ. அண்ட் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூம். ஸோ இந்த ரூம் வந்து எங்களுக்கு தெரியாது இங்கே இருக்குது அப்படி சொல்லி. இது வந்து ஒரு நன்னீர் வளர்ப்பு திட்டத்திற்குரிய பகுதி. ஸோ கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் இந்த ரூம். ஸோ இதை வந்து எங்களுக்கு இங்கே செட் பண்ணி கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்புல பக்கங்களில் வந்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் காண்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இருக்கிறாரு. அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரிய மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு அந்த அண்ணா. அது போக நான் மட்டும் ரூமில் இருந்தவனுங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டானுங்க. நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பப்போ நான் ஊரில் இருந்தால் மட்டும் தான் போய்க்கொள்வேன். அண்ட் இங்கே இருக்கும்போது வந்து இப்போ காலையில் எந்திரிச்சு நான் சடன்லி குளிச்சுட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கேன். அண்ணன் பக்கத்துலேயே வந்து காஃபியும் வச்சு பிஸ்கெட்டும் வச்சுருந்தார். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவர் காஃபியும் பிஸ்கெட்டும் கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. சாப்பிட்டேன். நான் சூடாக இங்கே குடிச்சுக்கொண்டே இருக்கணும், பயங்கர கூல். நான் காண்பிக்கிறேன், எல்லா விஷயங்களும் காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கத்துலேருந்து சூரியன் உதிச்சு வரும், அப்படியே போய் அந்த பக்கத்தால் அப்படியே மறைஞ்சிரும், சரிங்களா? அண்டு நாங்கள் நிற்கக்கூடிய இந்த ஒரு பகுதி வந்து சுற்றி வர மலைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேலே அந்த ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே கீழே பள்ளம், அண்டை சுற்றி வளைச்சி அப்படி மலைகள் தான். நாங்கள் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இப்போது நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சேஃப் தான். என்ன சொன்னால், இது வந்து கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு சேஃபான ஒரு இடம். அண்டு இந்த வழியால் தான் நாங்கள் வந்தோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கார்டனில் வந்து இருக்கிற மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பூந்தோட்டங்கள் செம்மையாக இருக்கும். அவ்வளோ நேச்சுரலான ஒரு லைஃப் வந்து இங்கே இவங்களோட லைஃப் ஸ்டைலே இப்படி தான். ஸோ நம்மளுக்கு இது வந்து புதுசாக இருக்கலாம், பட் அந்த எங்களுக்கும் அப்பப்போ இங்கே வந்து பழகி போயிடுச்சு, எல்லாமே வந்து பழகி போயிடுச்சு. அண்டு நாங்கள் வர வேண்டிய வழி வந்து அந்த வழியால் வந்து நாங்கள் நைட்டில் வந்து வந்ததுனால எனக்கு பெருசாக வந்து இங்கே லொக்கேஷன்லாம் அவ்வளோவா கிளியராக தெரியல. அண்ட் பகல் டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து தெரியும். அண்ட் இங்கே எனக்கு பயமே கூட இந்த அட்டைப்பூச்சிகளுக்கு தான். அதுவும் வந்து சொல்கிறாங்க என்னென்னா,
வெயில் டைம்களில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு சொன்னால் வெயில் டைம்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அட்டைப்பூச்சிங்களோட தொல்லைகள் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னு சொன்னால் வெயிலுக்கு அந்த ஹீட்டுக்கெல்லாம் வந்து அதுங்க பயந்து ஓடிடுங்க. பட் ஒரு மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே ஹூலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போனோம் அப்படி சொல்லி பார்த்து சொன்னால் அங்கெல்லாம் வந்து இந்த புத்தரைகள் அது இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமாக வந்து அந்த புல்லட்டைகள் இருக்கும். அது அது நம்ம காலில் பிடிக்கிறது கூட தெரியாது. அது சின்ன சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தெரியாது. அண்ட் இதுதான் வெளிப்புற தோற்றம் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த ரூம்ஸோடது. அண்ட் காரை இதுலேயே வந்து பார்க் பண்ணியாச்சு. அவங்க போனது வந்து அதாவது 2 பேரும் வாக்கிங் போன சைடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அங்கே அப்படியே ஏறி அப்படியே அங்கே அந்த மெயினால் அங்கே போயிடணும். அண்ட் இதோட மெயின் கேட்டு வந்து இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், காண்பிக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கேட்டு. அங்கே நின்று ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளோட நம்பர் அண்ட் டீட்டெயில் எல்லாம் அங்கேயே எடுத்துக்கொள்வாங்க. எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, வந்து சேரணும். ஆனால் பக்கத்துலலாம் தோட்டங்கள் தான், தேயிலை தோட்டங்களை சொல்லலைன்னா அது தாண்டி அந்த கேரட்டு லீக்ஸு அப்படின்னு பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேரட்டு. அண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதில் லீக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு கோவா அப்படி சொல்லிலாம் வந்து சின்ன சின்னதாக தோட்டங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் பசங்களை பாருங்கள் இங்கே விளாண்டுருப்பாங்க இந்த இடத்துல. அதெல்லாம் வந்து ஒரு லயம் குடியிருப்புகள் தான் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம். அப்படி ஓகே. ஸோ நம்ம இருக்கக்கூடியது பள்ளம் இல்லை, நம்மளுக்கு கீழே இன்னமும் பள்ளம். அங்கே பாருங்கள், கீழே இருக்கிறவங்களாம் இந்த தரையிலேருந்து அது கீழே வந்து இருக்குது இந்த வீடுகள்லாம். ஸோ அப்படி தான் இங்கே வீடமைப்புகள் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அண்டு உள்ளே வந்து காண்பிக்கிறேன். இங்கே ஒரு டாக் இருக்கார். ஹேய், ஹலோ, குட் மார்னிங். கம்பத்தை கண்டாலே சரி கவுட்டை கிளப்பிடுவீங்க நீங்களா? இவங்களே தான் வேலை. எப்படி காரு எப்படியான கம்பங்களை கண்டா, ஹலோ ஹலோ ஹலோ, உங்களை தான் நேம் தெரியாது, அழகாக இருப்பாப்புல. குட் மார்னிங், மூடிட்டு கிளம்பிடக்கா போதின்னு சொல்லுது. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் எல்லாமே இப்படி சடைச்சி போய் அப்படி கும்முன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன சொன்னால் இங்கே வெதர் அப்படி அவங்களுக்குலாம். ஸோ நம்மட பக்கங்கள்லாம் நிறைய முடியெல்லாம் கொட்டிடும். ஆனால் இங்கே வந்து நல்லா சடை. நார்மல் டாக்ஸுக்கே வந்து பயங்கர முடி இருக்கும். இது நார்மல் கிடையாது, இந்த வேற ஒரு ஜாதி. பேரெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அந்த இனத்தோட அதுக்கு வந்து இந்தளவுக்கு முடி இருக்கா. நார்மலாக நம்மளோட நாட்டு நாய்களுக்கும் வந்து இங்கே முடிகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சிங்களத்தில் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னாக்கா சத்தியம் எனக்கு தெரியாது. ஏன்னா சிங்களம் வந்து எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. நார்மலாக உருட்டி பிரட்டி ஏதாச்சும் கதைச்சி கொள்வோம், அவ்வளோதான். போனவங்க வந்து இன்னும் சேரலை. அதனால் நான் உள்ளே வந்து உங்களுக்கு ரூம் சேல் வந்து காண்பிக்கிறேன். அழகாக இருக்குள்ள லைட் போட்டால் அவங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக லைட்டில் இதெல்லாம் போட்டிருந்தது, ஆஃபில் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அழகு நிறைஞ்ச ஒரு பகுதி. அண்ட் நம்ம வழியிலேருந்து டீ குடிச்சிட்டு ஃபோன் கால்ஸ் ஏதாச்சும் பேச போகிறோன்னு சொன்னால், இல்லை ஒன்றா இருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் இந்த சோஃபாவில் இருந்துட்டு பண்ணுறது தான். அண்ட் நைட்டு வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டது வந்து இந்த இடத்துல இருந்து தான். அண்ட் இது தான் எங்களோட ரூம் நம்பர் 4. ஸோ அதுலேயும் சிங்களத்தில் எழுதியிருப்பாங்க. அண்ட் எங்களோட ரூம்ஸ் வந்து இதுதான். அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னால் அழகாக இருக்கும், நாங்கள் வந்தால் வந்து அழகாக இருக்காது. எப்படி கிடக்குது பாருங்கள். அண்டு ஹீட்டர் இதுக்கிட்ட தான் நான் காலை அப்பப்போ வச்சு காலை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் இது எங்களோட வாஷ்ரூம். அப்படியே இங்கே பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து கிச்சன் இருக்குது. நம்ம ஒரு 4-5 டேஸுக்கு தங்க போகிறோம்னு சொன்னால் நம்ம கிச்சனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்டு அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மறுபடியும் நான் குட் மார்னிங் சொல்லிக்கொள்கிறேன். சேர்லாம் கிடையாது, அவருக்கு எத்தனை வயசுக்கு நான் இல்லாமல் ஏன் நீங்கள் சேருன்னு சொல்கிறது எங்களெல்லாம் பார்த்து என்ன பழகிடுச்சா? மதிப்புலாம் என்னங்கண்ணா, தம்பின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய மதிப்பு தானேங்கண்ணா. ரைட், அண்ணா தான் உண்மையில் பெரிய ஒரு ஹெல்ப் வந்து எங்களுக்கு உண்மையில் இங்கே கிடைச்சல. இதுக்கு முதல்ல நூறிலாம் வந்து போயிருப்போம். பட் அந்தளவுக்கு வந்து யாரும் ஹெல்ப் வந்து எங்களுக்கு கிடையாது. அண்ணா எங்களோட வீடியோஸ் பார்த்து இதில் கண்டக்ட் பண்ணதுலேருந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணா. இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சம்பளம் செய்யுது சார். சீனி சம்பளம். என்ன சம்பல்? சீனி சம்பல். சீனி சம்பளா? ஓகே. அதுக்கு என்னென்னலாம் போடுவீங்க? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ரொம்ப கருவேப்பிலை, ஓகே, வெள்ளைப்பூடு, பட்டை, கேரிமிரிஸ். ஒரு சம்பளுக்கு ஏகப்பட்டது போடுறீங்களே நீங்க. ஓகே. ஸோ அது சிங்களத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? சீனி சம்பளம்னு சொல்லுவாங்க. தமிழ்
தமிழ்லேயே சீனிக்கு சீனி சம்பளம் தானே? அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவேன். ரைட், ஓகே ஓகே. ஸோ அண்ணாவுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் நல்லா அத்துப்படியோ? இல்லை சார், கணக்கா தெரியும். சாப்பிட்ற மாதிரி செய்யும். நம்மளா ஆண்கள் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யும். ஏன்னா அதோட நல்லா செய்யும். அதோட நல்லா செய்யும். அதே பெரிய விஷயம் தான். இவ்வளோ ஒனியன் அண்ணா கட் பண்ணி வச்சுட்டார். எனக்கு தெரியாது அண்ணா காலையில் இன்னும் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியாது. நான் ரூமுக்குள்ள அண்ணா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாலே வந்து டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு உள்ளே டக்கு டக்குன்ட்டு சத்தம் கேட்குது. சரி என்னென்னு பார்ப்போன்ட்டு வந்து பார்த்தா வேலைகள் வந்து நடக்குது. ரைட். ரொட்டிக்கு மாவு கிடைக்கும் சார். ரொட்டிக்கு மாவா? ஸோ ரொட்டியும் சீனி சம்பளம். சூப்பர். அண்ணாவுக்கு அன்றைக்கி லீவா? ஸோ லீவ், ஓகே. சண்டே லீவு. அதனால தான் அண்ணாவுக்கும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வேலை இருக்கிற டைமில் அவர் வேலைலாம் விட்டுட்டு போன வாட்டி எங்களுக்கு அங்கே சுற்றி காண்பிச்சார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இருக்குது. ஸோ வந்து நம்ம மூவி ஏதாச்சும் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம் இதில் இருந்துட்டு. இங்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. பட் அண்ணா வந்து இந்த நன்னீர் வளர்ப்பு திட்டம் இதில் தான் அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ், அதாவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்குது, ரூம் ப்ரைஸ். அண்ட் வெளியிலேருந்து வரவங்களுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அண்ணோட சப்போர்ட்டிவில் தான் வந்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அது நாங்கள் செக் அவுட் பண்ணி போனதுக்கப்புறமா தான் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரியும். நாங்கள் ஒரு 2-3 டேஸ் தான் இங்கே நிற்போம். 3 டேஸ்ன்னு சொல்ல முடியாது, 2 டேஸ் தான் இங்கே நிற்போம். அதுக்கப்புறமா வேறு லொக்கேஷன் மாறணும் சொன்னால் வேணுகள் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த 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 பயணத்தில் வந்து எதுவுமே கிடையாது. என்னோடய பிளான் எதுவுமே கிடையாது. திவாவும் தமிழ்புருவும் 2 பேரும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்மளோட பொழப்பு என்ன, காலையில் எந்திரிச்சாலே கேமராவை தூக்கினோமா, ஒவ்வொரு பகுதிகளாக போனோமா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நிலைகளை பார்த்தோமா, சரி அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வெளியில் இருந்து ஹெல்ப் எடுத்து கொடுத்தோமா, அதை தாண்டி நேச்சுரல் பிளேஸுகளை காண்பிச்சோமா, அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, அண்ட் ஃபுட் ரிவ்யூ பண்ணோமா, இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஓகேவா பெட்டரா இல்லையா அப்படி சொல்லி பலதையும் காண்பிக்கிறது தான் எங்களோட ஒரு வேலை. அதாவது சின்ன வயசுலேருந்து நாங்கள் இதுக்கு பின்னால் ஓடி 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 இதே எங்களோட வேலையாக போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்காங்க, நீங்கள் பணத்துக்காக இதை பண்ணுறீங்க. ரைட், அதான் உங்களுக்கு சொல்கிறீங்க சொன்னால் ஓகே சொல்லிட்டு போங்க. என்ன சொல்கிறது, மேலே சம்பாதிச்சா போதும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுன்றது வேறு. பட் இதுதான் என்னோடய ஃபியூச்சர், இதுதான் என்னோடய கெரியர், இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படி சொல்லி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் சம்பாத்தியம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அதில் சந்தோஷம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி சொல்லி எண்ணி அதுக்கு பின்னால் ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அதுதான் தொழில் மேலே. ஸோ எங்களுக்கு பிடிச்ச தொழில் இது. நாங்கள் சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து இதுக்குள்ளே வரல, சந்தோஷத்தை எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சி அது பின்னால் ஓடினோம் சொன்னால் இதுவும் நமக்கு லைஃப்பில் அது பண்ணும். அப்படி தான் இப்போ எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க பல நேரம் இப்போ எத்தனை மணிக்கு கிளம்பி போனாங்க அப்படிங்கிற நான் டைம் பார்க்கல அவங்க போகும்போது. ஆனால் நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கட்டியில் வந்து இருந்து ஹீட் ரன் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்கும்போதெல்லாம் 8:30 அப்படி இருக்கும் நான் பார்க்கும்போது. இப்போ அதுக்கு முன்னாலே அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து சேர போகிறது எத்தனை மணிக்குன்னு சொல்லி தெரியாது, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நின்று பார்த்தா தெரியும் 2 பேரும் வந்து வாரது வந்து தெரியும், நல்லா தெரியும் பாருங்கள். எப்படி நடந்து வராங்க பாருங்கள் 2 பேரும். அண்ணா இப்போ சின்ன வேலையாக வந்து வெளியில் கொஞ்சம் போயிருக்கார். அதாவது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணார் அவர், அந்த போயிருக்கார் பாருங்கள். இவங்க 2 பேரும் இப்போ இந்த நடந்துட்டு வராங்க. டேய் 2 பேரும் எங்கடா இருந்து வரீங்க? கலங்காத்தால 2 பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? உடற்பயிற்சியாடா? 2 பேரும் ஓடி போயிட்டீங்களா வெளியில்? அப்படி தான் சொல்லியிருக்கு. எப்படி ஓகேவா? பரவாயில்ல, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஏன் நடந்துட்டு வர ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கிடைக்கும். என்ன ஏதோ வாழ்க்கையில் சாதிச்ச மாதிரி இருக்கு. என்னத்தை சாதிச்ச நீங்கள்? காலையில் எந்திரிச்சு 12,000 ஸ்டெப் நடந்தாங்க. 12,000 அவ்வளோதான். எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு போன நீங்கள்? கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். 12 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர். எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு போன நீங்கள்? ஏன் 6:30 என்னடா 6:30 நான் சொல்கிறேன்? 6:30 கவுட்டில் கை வச்சுட்டு தூங்குறீர்கள். ஆக்கல பாருங்களேன். சரி, இப்போ எத்தனை மணி டைம் பாரு? பிடிச்சா 4 மணிக்கு விடிய 4 மணி. பில்டப் பண்ணுறது நல்லா பில்டப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எல்லாம் நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பார்க்கலாம். அண்ணன்? நீங்கள் சம்பளம் போட்டு வச்சுட்டாரு. சுட சுட ரொட்டி சுடுறது நீங்கள் வந்தால் சுடணும்னு இருக்காரு. அண்ணன் சம்பளம் போட்டு வச்சுட்டாரு. கஞ்சி எப்படி சொன்னாங்க? பச்சை கஞ்சி. பல்லு கூட விளக்கல, பச்சை கஞ்சி குடித்து நிற்கல. பல்லு மணிக்கிற முக்கியம் இல்லை. அப்போ கஞ்சி கடைக்காரருக்கு பச்சையாக மணத்துறீங்க உங்கள் பல்லு. இங்கே அந்த இதுடா என்னண்டா என்ன
என்ன கடை சாப்பிட்றோம் அம்மாச்சில இல்லை கஞ்சி குடிச்சிட்டு வந்தாங்க சாப்பிட்டா அம்மாச்சியில் இல்லை இங்கே எங்கடா அம்மாச்சி இருக்கு இருக்குடா அம்மாச்சியில் அம்மாச்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் வேற என்ன இருக்கு எல்லாமே அம்மாச்சி எல்லாம் அப்படி இருந்தாலே அம்மாச்சியாண்டா ஓகே சரி போங்க குளிங்க நாறுது வியர்வை ஹே, நேற்று இருந்து குடிக்காம படுத்துட்டு தான் இருக்கிறேன் வேகமா போங்கடா குளிங்கடா எப்படி இத்தனை குழந்தைக்கு போடுவாருடா ஹே, ஓ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா வந்து சம்பல் செய்து முடிச்சிட்டாப்புல ஒன்று வந்து கேட்டிருந்தாரு தம்பி சாரி நீங்கள் வந்து மாசி சாப்பிட்றான்னு சொல்லி அந்த டவுட் வந்து உங்களுக்கு இல்லை சைவம் சைவத்தில் நாங்கள்லாம் சொல்லலையா அது இந்து மதத்தில் சொல்லப்பட்டது அந்த அது சாப்பிடக்கூடாது அங்கே சைவம் எல்லாம் அடித்தூள் தான் ரைட் அப்போ 2 இதை வச்சு இதோ ரொட்டி சுட்டு இது ஓகே தானே ஓகே இது ஓகே தான் சொன்னால் சுட சுட ரொட்டி பண்ணிட்டுருக்காப்புல சம்பல் முடிஞ்சுது அதாவது சீனி சம்பல் அங்கே இருக்கு பாருங்க அது ஹீட் பண்ணி தான் செய்கிறதோ இப்படி என்ன ரைட் இதுக்குள்ள இப்போ என்ன நட் பண்ணியிருக்கீங்க மாசி ஓகே வெங்காயம் ஓகே கருவேப்பட்டை ஓகே நம்ம இது மட்டும் இல்லை போச்சு ஏழு மட்டும் ஏலமா அப்படின்னு கையில் கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குட்டு ஓகே 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 இங்கே எல்லா பேரும் இப்படி தான் கூட காரமாக சாப்பிடுவாங்களோ ம் காரம் குறைச்சி போட்டிருக்கீங்க சார் எங்களுக்கு ஆண்டி குறைச்சி போட்டுருக்கீங்க ஆனால் அப்போ எவ்வளோ இருக்குன்னா இதோட காரமாக சாப்பிடுவீங்களா அத்தாடி அவ்வளோதான் பாருங்க ஃபுல் டைம் நம்ம வாஷ்ரூமுக்குள்ள தான் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஓகே அந்த பக்கம் மாவு பசஞ்சு வச்சுருக்காப்புல செய்த ரொட்டி அண்ட் இங்கே சம்பல் இதெல்லாம் மொத்தமாக முடிஞ்சா ரூமுக்குள்ளே 2 பேர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறானில் கேமரா திருப்பாதீங்க குளிச்சிட்டியாடா உண்மையாடா ரைட் ஓகே அவர் குளிச்சிட்டாரா ஸோ அவனும் குளிச்சா தான் வந்து சாப்பிடலாம் சுட சுட ரொட்டி அடி வருதுடா சரி நீ சாப்பிட வேணாம் பக்கத்தில் பார்த்துரு வீடியோ கால் கண்ணை கட்டிட்டு இரு டயட்டு சொல்லி நீங்கள் இப்படி தானே ஒரு ஆள் சொல்கிறீங்களே தவிர அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை 8 கிலோமீட்டர் நடந்ததில்ல 8 கிராம் கூட குறைக்கலையடா நீ நல்ல நீங்கள் என்னத்துக்கு நடந்து போய் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரி ஓகே ஸோ எல்லாம் ரெடியானா சாப்பிடலாம் நீங்கள் ரெடியாகட்டின்னு நான் போயிருந்து சாப்பிட போகிறேன் அண்ணன் டைனிங் டேபிளில் வந்து வைக்கிற மட்டும்தான் வேலை முடிக்கிறலாம் எங்கே வேலை நீ குழி பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இப்படியே சொல்லி ஊரே பார்த்துறீங்க ப்ரோ நீங்கள் என்னட்டு சொன்னா இப்போ டைம் என்ன தெரியுமா இப்போ மதிய சாப்பாடு உங்களை நான் சாப்பிட்ருப்பேன்டா இப்போ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோனா நான் தனியாக சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் உங்களை சொல்லி போட்டு பாவையை விட்டு கூட சாப்பிடக்கூடாது வீடியோக்கெல்லாம் இல்லை ஓகே இதோட வந்து நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஸோ சாப்பிட்டுட்டு அண்ணனோட கை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரதர் நான் லேட் பண்ணல அது கூட பசிக்குது சாப்பிடுங்க எடுங்க உங்களுக்காண்டி காலையில் எந்திரிச்சு அந்த அண்ணன் மாவு பசைஞ்சு இருக்கும் தானே இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும் சூடு இறங்கி அந்த இப்போ கூப்பிடி கொண்டிருக்காரு அண்ணா அண்ணா சாப்பிட முடிய வாழைப்பழம் இருக்கு பிரதர் சப்பாத்தியா ரொட்டியா கண்டுபிடிங்க யாருக்கு இதில் அல்சர் இருக்கு இல்லை தானே அப்போ இந்த சாம்பல் சாப்பிடலாம் அப்புறம் இடையில போய்களை வந்து எல்லாரும் மாறி நிப்பாட்டுங்க இல்லை கேஸ்ட்ரிக் இல்லைன்னு சொன்னால் சாம்பல் சாப்பிடலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்களும் வாங்க நீங்கள் வாங்க இருங்க சாப்பிடுங்க ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சம்பளம் நம்ம சம்பளம் எப்படி இருக்குன்ட்டு வேற லெவல் சரி பாரு சம்பளம் கொஞ்சம் போடுங்க ஐயா டயட்டுக்கு ஆனா ஒன்னா டயட்டுன்னு சொல்லி அடுத்தவங்களே பார்த்துருக்கீங்க ஒரு 1000 குறைஞ்சிட்டு சும்மா கேஸ்டிக் இல்ல மருந்து 5 நிமிஷம் என்ன அலவராஜ் இல்லாம குடிக்கிறது
வளர்த்து வச்சுருக்கேங்க. ஆஹா எப்படி நல்லமா எப்படி சும்மா என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கா தெரியுமா அண்ணா அதுக்குள்ளே? சீனி, ம் வெங்காயம், ம் மிளகாய், ம் கருவேப்பிலை, ம் எண்ணெய் மற்றது வெந்தயம் வெந்தயம் ம் வெந்தயம் போட்டீங்க வெளியே வெந்தயம் இருக்குல்ல. ம் அதான் இல்லாதெல்லாம் சொல்கிறேன். அண்ணா அண்ணா ஒரு வாட்டி சொல்லுங்கள் திரும்ப உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கான்னு. எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், ஆ வெங்காயம், ம் மாசித்தூள், ம் கருவேப்பிலை, ரம்பு, ம் சீனி, சீனி, வெள்ளைப்பூடு, ம் வெள்ளைப்பூடு, வேறு என்ன, கடையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ம் கருவாப்பட்டை அவ்வளவும் போட்டிருக்கு பிரதர். ஓகே மாசி மாசியும் போட்டிருக்கு. கொள்ளாது. ஓகே ஸோ இதோட வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஸோ அது போக போக தான் தெரியும்னு சொன்னால் பிளான் இல்லாத ஒரு ட்ராவல் அவனுக்கு தான் பிளான் போட்டிருக்கானுங்க. கேட்டால் பிளானை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றின கமாண்டை வீடியோக்குள்ளே சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய் சொல்லுங்கள் எல்லாரும். அப்படி பாய்.